ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் காவேரியை பார்க்க வந்த விஜய் இந்த பிரச்சனை தீர்க்காத பார்க்கக்கூடாதுன்னு மறுபடியும் போயிடுறாரு. இங்கே இந்த வீட்டு ஹவுஸ் மாமி வந்து காவேரி குடும்பத்தில் கேட்குது, இவ்வளோ பிரச்சனை நடந்தால் அவனாச்சும் ஒரு டைம் லவ் பண்ணுறேன் என் பொண்டாட்டின்னு சொன்னான் வருஷம் தரும்போது நீங்கள் எதையுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்டுக்கின்னு இருக்கிறாங்க. இங்கே பசுபதி வந்து மீடியாக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு 1 இயர் கான்ட்ராக்ட் விஷயத்தை சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு பாருங்கள், அந்த பொண்ணு முகமே மாறும், அவள் கான்ட்ராக்ட் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கினா, அதனால் அவள் பிரிஞ்சு போயிட்டா, விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இங்கே தூண்டி விட்றாரு. நம்ம பசுபதிக்கு கொம்பு சீவி விட்டாப்போல ஆகிப்போச்சு. மீடியாக்காரங்க காவேரி வீட்டில் வந்து கேட்குறாங்க, 1 இயர் கான்ட்ராக்ட் தான் கல்யாணம் பண்ணிக்கினீங்களாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மையான இவ முகம் மாறுது. அந்த இடத்துல எல்லோரும் திட்டி அவங்கள அனுப்பிடுறாங்க. குமரனும் வந்து ஒரு பொண்ணு நீங்களும் தானே ஒரு பொண்ணு, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி மீடியாக்காரங்களை பேசி அனுப்பிச்சிடுறாரு. உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்து சாரதம்மா முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் நான் பேசலை, அதுக்கு எதுக்குடி இந்த தாலின்னு சொல்லிட்டு அந்த தாலியை அறக்க போகிறாங்க. இது ரொம்ப அதிகம்தான். ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணோட பிரச்சனை இப்படி மாட்டிக்கின்னு இருக்கிறா, பொறுத்திருந்து தான் பார்க்கணுமே தவிர உடனே தாலியில் கையை வைக்கக்கூடாது அக்கம் பக்கத்துக்கு பயந்துக்குன்னு. ஆனால் சாந்தி அம்மா கேட்குறாங்க இந்த இடத்துல, 2 நாளைக்கு உள்ளே இருப்பேன், 2 நாள் கழிச்சு போனாலும் இந்த கேள்வியை கேட்கத்தானே போகிறாங்க. ஒரு பொண்ணு அவளே எழுந்து நிற்கணும்னு பார்க்குறா, நீ இப்படி அவளை மூலையில் முடுங்கணும் அவள் போட்டோன்னு சொல்லிட்டு சூப்பராக பேசுகிறாங்க சாந்தி அம்மா. இன்றைக்கி ஹைலைட்டு தான். நம்ம விஜய் வந்து வீடியோவில் வரதை பார்க்குறாரு, காவேரி கான்ட்ராக்ட் விஷயத்தை பற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அவ்வளோ ஒரு டென்ஷன், பாவமாக இது உண்மையிலேயே பார்க்க முடியல விஜய் முகத்தில், வேண்டாம் வான்னு கத்துறாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உடனே கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி சீனில் வெண்ணிலாவை காட்டல. அந்த கௌதம் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணிலாவும் விஜய் பேசி கேட்டால் நடந்தார் நல்லாயிருக்கும், பசுபதி பேச்சு கேட்காம. ஆனால் அவங்க அப்பா அம்மா கொலை பண்ண சித்தப்பாவை ஜெயிலில் பிடிச்சி கொடுக்கணும்னு ஒரு ஒப்பந்தம் கூட விஜய் கிட்டே கேட்டால் விஜய் கண்டிப்பாக செய்வார். அப்படி கொண்டாந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு விஜயை மட்டும் மாப்பிள்ளையாக கொண்டாந்துடாதீங்க. மறுபடியும் இங்கே சாரதாம்மா வீட்டுக்கு விஜய் வந்து காவேரின்னு கூப்பிடுறாரு. காவேரி இல்லை, குமரா எல்லோருமே தடுக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. என் பொண்ணு பின்னாடி இதோட வந்தீங்கன்னா அசிங்கப்படுத்திடுவோம்லாம் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் தாங்க இதயம் வேணும்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் தாங்கிக்கின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கின்னு வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு காவேரி கிட்டே பேசும்போது தான் காவேரி மழைக்காலஞ்சி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறா. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பை பை.